எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 15 வயசு. ஆல்மோஸ்ட் அது செல்லாத கல்யாணம் தான். ஆனால் காதல், அதுக்கு முன்னாடி காதலும் வந்தது, படிப்பு தடம் புரண்டுருச்சு. டிகிரி முழுசாக முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். காரணம், ஒரே காரணம், அந்த காதல் தான். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அது மட்டும்தான் காதல். உன்னுடைய வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிற எதுக்கு பேரும் காதல் கிடையாது. மனசும் புரிஞ்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் புரிஞ்சுக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடியும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் காத்திருங்கள், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். காதல் எல்லா பருவத்திலையும் வரும், எந்த வயதிலையும் வரும். கொஞ்சம் காத்திருங்க. இதை சொல்லத்தான் அவர் அக்னி சிறகுகள்னு ஜான் பிரீட்டோ ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீங்க கல்வி, வேலைவாய்ப்பு, இது ரெண்டுமே முழுசா புரியாத வார்த்தைகள். கல்விங்கிறது புத்தகத்தை படித்தா மட்டும், டிகிரி வாங்கிட்டா மட்டும் அந்த கல்வி நமக்கு கிடைச்சிடுறது இல்லை. வெறும் அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு டிகிரி எந்த வகையிலையும் உதவி செய்யலை அப்படின்னு ஒரு காமராஜர் வந்திருப்பாரா? டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகனானார். அவர் அவ்வளவு படித்தவரா? இருந்தும் மாணவர்கள் பின்னாலேயே தான் சுற்றினார் அவர். வந்து ஏன்னா இந்தியா அங்கே தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அவர் எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்தப்போ கூட சும்மா நைட்டில் அப்படியே டிவியை நோண்டிக்கிட்டு, தெரியும் அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அப்போ அவரை கொண்டு போய் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அடப்பாவி, அவர் பாட்டில் விஞ்ஞானி நல்லா இருந்தார ஏன்டா பிரசிடென்ட் ஆக்குறீங்க? இவ்வளவு தான் அவர் மேலே நமக்கு இருந்த ஒரு அறிவு. அவரை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. நைட்டு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ சேனலில் போட்டுக்கிட்டே போகிறோம். ஒரு சேனலில் போடுறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணம் அப்படின்னு. இவன் ஏதோ தமாஷா போடுறான் போல இருக்குன்னு அடுத்து போடுறான். எந்த சேனல்லையுமே வரலை. ஆனால் பக்குன்னு இதயத்தில் ஒரு சுருக்குன்னு குத்துது. அவர் மேலே எனக்கு காதல் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவருடைய வரலாறு கூட எனக்கு தெரியாது. ஒரு அட்டாக்கிங் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவன்தான் தலைவன். இதுக்கப்புறம் எல்லா சேனலும் பார்க்குறேன், வர 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 அந்த நியூஸ் பெருசாக போடுறாங்க. என்னை அறியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன். அது மாதிரி காமராஜர், அவர் பெரும் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னா காமராஜர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான். என் பிள்ளைகள்னு தான் அவர் சொல்லுவார். என் பிள்ளைங்க, என் பசங்க படிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, காமராஜருக்கு எவ்வளவு இருந்தது. 4 கதர் வேட்டியும் 55 ரூபா பணமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தலைவர். அந்த வயசில் எனக்கு ரொம்ப பிராயம், இளம் பிராயத்திலேயே 6th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேடையில் நின்று கலைஞர் மாதிரி அடுக்கு மொழியில் பேசுகிறவரும் இல்லை, வாஞ்சிநாதன் மாதிரி வீரவசனம் பேசுகிறவரும் இல்லை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அடுக்குமொழி பேசுகிறவரும் இல்லை. ரொம்ப சொற்பமாக, ரொம்ப காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு ரொம்ப எளிமையாக பேசுவார். அவர் எப்படி அந்த சின்ன குழந்தையான என்ன ஈர்த்தார்? அதுதான் தலைவன். இன்னைக்கு ஹீரோக்கள்லாம், இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில் வர்றாங்க, என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பணியை டாக்டர் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் செஞ்ச பணியை நம்ம ஜான் பிரீட்டோ கையில் எடுத்திருக்கார். இதை அவர் செவ்வனே செஞ்சிட்டாருன்னா, நம்மெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வச்சுட்டோம்னா,
இதை விட ஒரு சீர்திருத்தம் தேவையே இல்லை. இன்னைக்கு கல்வியினால் மட்டும்தான் இந்தியா சுபிட்சம் பெற முடியும்.